ஒரு கைது ஒன்று ஏற்பட்டது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு கவலை. ஏடாப்பா இந்த ஆளுக்கு இப்படி நடந்துட்டேன்ட்டு. வேறு சில பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவ ஏதாவது ஒன்று நடக்க வேணுமென்று. கடந்த காலத்தில் என் மேலே என்னை கொல்றதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவையில் துரதிர்ஷ்டமாக என்னவோ தெரியல, அது முடிய இல்லை. அதே போல் அந்த சமகாலத்தில் என் மேலே சேறு பூசினவர். அந்த முயற்சியும் அவர்கள் நினைச்சது போல நடந்து முடிய இல்லை. நான் தொடர்ந்தும் இருக்கிறேன். அப்போ இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த ஆட்சியாளர்களுடைய பேரில் பல பேர் பல கருத்துக்களை சொன்னவர். இந்த இவர் அந்த கைது செய்ய போயினோம், இந்த கைது செய்ய போனோம், அந்த ஊழல் இந்த ஊழல், அந்த கொலை இந்த கொலை என்றெல்லாம் கணக்க சொல்லிச்சுனா. ஆனால் இதுவரை 1.5 வருஷம் கடந்துட்டு நடக்க இல்லை. ஆனால் கடைசியில் ஒரு துப்பாக்கி, ஒரு கைத்துப்பாக்கி சம்பந்தமான ஒரு பிரச்சனை 2025 இது வழக்கில் இருக்கிறபடியினால் நான் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த கூட இருந்தாலும் நீங்கள் அது சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம்ன்றதுக்காண்டி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது 25 வருஷங்களுக்கு முதல் எங்களுடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அன்னைக்குள்ள நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் புலிகளை தேடி போனது கிடையாது, வேட்டியாடினது கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக நான் அதை விமர்சித்தது உண்டு. அதாவது அவர்கள் போகிற போக்கு, புலிகள் போகிற போக்கு மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போகுது. இப்போ கிட்டடியில் கூட ஒரு ஒரு சைக்கிள் ஓடுற கட்சியினுடைய ஒரு செயலாளர் சொல்லியிருந்தார், கடந்த காலத்தில் தங்களுடைய தலைவர் பிரபாகரன் இருக்கைக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை என்னையும் உள்வாங்கிறதுக்கு, டக்ளஸ் தேவானந்தாவை இபிடிபியை உள்வாங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது சரியில்லை என்று சொல்லி, ஏன்னா நான் அதை விரும்பி இருக்கேன். ஒரு தவறான வழிமுறை, மக்களை அழிக்கின்ற வழிமுறை. அதாவது புலிகளில் இருந்து இறந்தாலும் அந்த அந்த அவர்கள் வானத்தில் இருந்தோ வேறு கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, அவர்களும் எங்களுடைய சமூகத்தினுடைய பிள்ளைகள். அப்போ அந்த இறப்பு, அந்த அழிவு எங்களையும் பாதிக்கும். அந்த வகையில் தான் நான் பிரச்சனையை பார்த்து நான் ஒழிய அவர்கள் வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் அந்த அழிவுகளை, அந்த இறப்புகளை நான் சந்தோஷம் கொண்டாடினது கிடையாது. அப்போ இந்த விடயத்தில் அந்த கைத்துப்பாக்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதாள உலகத்தினுடைய கைக்கு போயிட்டது என்றதுதான் அந்த அந்த குற்றச்சாட்டு. அப்போ சிஐடியினர் தாங்கள் 2020 இருந்து முயற்சி பண்ணது எனக்கு எந்த ஒரு வாக்கு மூலம் எடுக்க வேணும். ஆனால் அது எனக்கு தெரியாது. தாங்கள் சபாநாயகர் கூடாக முயற்சி பண்ணினு சொல்லிச்சுன்னா, நான் சபாநாயகர் சொன்னால் சபாநாயகர் எனக்கு எழுதி போட்டு உங்களுக்கு பிரதி போட்டிருப்பேன், உங்களுக்கு பிரதி வந்ததா நீங்கள் வரையில்லைன்னு சொல்றீங்க. அப்போ அவர் எனக்கும் எழுதி இருக்க மாட்டார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட சொன்னதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்கிட்ட அதை பற்றி ஒன்றும் சொல்லி. அப்போ நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன். நான் ஒழிச்சு விட வேண்டிய பிரபாதிக்கே நான் ஒழிச்சு விடாததான் உங்களுக்கு நான் ஏன் ஒழிச்சு விட வேணும்? நான் அப்படியான ஒரு பயத்திலேயோ அப்படியான ஒரு தவறான சிந்தனைகளோடைய நான் வாழ இல்லை என்று அவர்களுக்கு என்னுடைய முறைப்பாட்டில் கொடுத்திருந்தேன். அப்போ அந்த துப்பாக்கி அவர்களுடைய கைக்கு போயிருக்குது. அப்போ என்னென்று போனது எனக்கு தெரியாது. நாங்கள் ஏற்கனவே எல்லாம் கையெழுத்திட்டோம்ன்ற நிலையில் நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் கட்சி ஆரம்பித்த நேரத்தில் நான் அதில் பெற்றுக்கொண்டிருக்கலாம். பிறகு கொடுக்குற நேரத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அடுத்தடுத்த மட்டங்கள் இருக்கிறார்கள், அதை கொடுத்திருப்பினோம் என்று சொல்லி நான் அவைகளுக்கு சொன்னேன். அப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உறுப்பினர்கள், முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாம் கொழும்புல தென்னிலங்கையில எல்லாம் கொல்லப்பட்டவர்.
அந்த நேரத்தில் இந்த பாதாள உலகத்துக்கு கூடாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டது. புலிகளுக்கும் அவைகளுக்கும் உள்ள இணக்கப்பாடு என்னென்றால், சரி அதுக்கு ஒரு காசும் கொடுத்து நீ அவைகிட்ட இருக்கிற துப்பாக்கியம் எடுத்துட்டு போகலாம்ன்றார். இப்போ இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் கையளிச்ச ஆயுதம் இராணுவத்திட்ட தான் நாங்கள் கையளிச்ச நாங்கள் அந்த ஆயுதம் கூட கிட்டடியா கூட ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் இந்தியன் ஜனாதிபதி இப்போ நாடாளுமன்றத்தில் கதை கேட்கல சொல்லியிருக்கிறார், இராணுவத்திட்ட இருந்தே ஆயுதங்கள் பாதாள உலகத்துக்கு போயிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார், நாடாளுமன்றத்தில் பொய்ய பேசலாம், வழியால் உண்மையை பேச வேண்டும் என்றும் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அவர் பல விடயங்கள் நாடாளுமன்றத்தில் அகழ்ச்சிருக்கிறார். அப்போ எது போய் எது உண்மை என்று தெரியாது, அது உங்களுக்கே வெளிச்சம். அப்போ உண்டு அந்த எங்கிட்ட கொல்லப்பட்டவர்கிட்ட போயிருக்கலாம், அல்லது நாங்கள் கையளிச்ச பின்பது போயிருக்கலாம். அப்போ அப்படி ஒன்று நடந்துட்டது, வழக்கு போய்கொண்டிருக்கின்றது. அதுக்காண்டி திரும்பவும் கைது செய்ய மாட்டோம் என்று சொல்ல மாட்டேன், கைது செய்யப்படலாம். அதுக்கு என்றால் இப்போ அரசியல் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அப்போ அரசியல் காரணங்களுக்காண்டி இது ஒன்றை சொல்லி செய்யலாம். நான் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். தச்சில் நாளைக்கு அப்படி நடந்தால் அப்புறம் உங்களுக்கு ஒரு குழப்பம் அல்லது ஒரு தயக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் இதில் வச்சு சொல்கிறேன். அப்போ கிட்டடியில் ஒரு அந்த நிறுவனத்தோடு சேர்ந்த ஒரு அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் 80ஆம் ஆண்டு என்ன கைது செய்ய சிஐடி கைது செய்யல கைது செய்தவர், கட்டி தூக்கி எல்லாம் அடித்தவர். அப்போ 80ஆம் ஆண்டு. இந்த முறை அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. அப்போ அவரோட கதை கேட்கல சொன்னார், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றார். பல இதுகளில் இருந்து நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள், கொலைகளில் இருந்து அவதூறுகளில் இருந்து பல இதுகளில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார். கொஞ்சம் எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது, ஆனால் உண்மை வேலை செய்யும், உழைப்பு வேலை செய்யும். சரி பார்க்கலாம், எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம் மட்டும் நான் அவருக்கு சொன்னேன். சரி, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படினால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய தொழிற்சங்க நிர்வாக கூட்டம் நீங்கள் நடத்த போறீர்கள். அப்போ நீங்கள் நிகழ்காலம் வருங்காலத்தில் அதில் அந்த அடுத்த காலம் மட்டும் நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்வதற்கு ஊடாக நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதே போல அந்த பொறுப்பில் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் என்னோடையும் தொடர்பில் இருந்து சில விடயங்களை செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் ஆட்சியில் நாடாளுமன்றத்திலேயும் இல்லை, ஆட்சியிலும் இல்லை. இருந்தாலும் சில விடயங்களை நான் கதைக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நினைக்கின்றேன். அதையும் நான் சொல்லி மீண்டும் நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாத வகையில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் ஒரு பரஸ்பர புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய கருத்துக்கள், அரசியல் கருத்துக்கள் திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்லிக் கொண்டிருப்பது உண்டு. அப்போ சிலர் கேட்பார்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி. ஒரு ஞானியிடம் அவருடைய சிஷ்யன் கேட்டான், ஏன் குருவே நீங்கள் ஒன்றையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி. அப்போ அந்த ஞானி சொல்லுவார், மக்களுடைய மனதில் அது ஆழமாக
பதிஞ்சு செயல் வடிவம் வருகின்ற வரையில் தான் அதுகளை சொல்லிக் கொண்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதுபோலதான் என்னுடைய அரசியல் கருத்துக்கள், அல்ல சமூகம் சம்பந்தமான கருத்துக்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் நான் தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தில் ஆரம்ப போராளிகளில் ஒருவனாக செயல்பட்டன. அப்புறம் அதற்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்புகின்ற பொழுது இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதற்கூடாக 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதற்கூடாக மாகாண சபை முறைமைகளை இங்கு கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப எங்களுடைய போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பியபடியினால் இந்த மாகாண சபை முறைமைக்கூடாகத்தான் நாங்கள் முன் செல்ல வேண்டும் என்றதைத்தான் நான் அன்றிலிருந்து இன்று வரை சொல்லி வருகின்றேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கருத்துக்கள் போதிய அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. அதற்கு மாறாக வன்முறைகளை அல்லது இனவாத கருத்துக்கள் தான் முன்னோக்கி போய்கொண்டிருந்தது. அப்ப நான் அன்று சொன்ன அந்த கருத்துக்கள் இன்று யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. அப்ப அன்றைக்கு நான் சொன்ன வந்த அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காது என்பதுதான் என்னுடைய வலுவான கருத்தாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் 3 ஆணாக்களை பழமையாக சொல்வது உண்டு. ஒன்று எங்கட மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பானது. முதலாவதான மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு. இரண்டாவதான மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு. மூன்றாவதான மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு. இந்த 3 ஆணாக்களையும் முன்வைத்து நாங்கள் 90ஆம் ஆண்டு மீண்டும் நான் இலங்கைக்கு வந்து இந்த அரசியலை முன்னெடுத்திருந்தோம். நான் அப்படியே வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியாது என்றல்ல. எனது ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளி அல்ல, நானும் ஒருவன் என்ற வகையில் இன்றைக்கு இந்த மக்கள் வர்ற கஷ்டங்களுக்கு நானும் ஏதோ ஒரு வகையில் காரணகத்தா, அதாவது இந்த தார்மீக பொறுப்பு எடுத்தவன் என்ற வகையில் தான் நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் நான் இங்கே திரும்பி இருந்தேன். அப்போ இங்கே இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு இந்திய படைகளுடைய செயல்பாடுகள் இங்கே இருந்த பொழுது நீங்கள் அன்றைக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த சம்பவங்கள் நல்லதோ கெட்டதோ எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. அப்புறம் நான் 90ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் திரும்பி வருகின்ற பொழுது இந்திய படை இந்தியாவுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டம். அப்ப நான் முன்வைத்த அந்த அரசியல் இலக்கு என்பது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது. உங்களுக்கு தெரியும், இங்க இலங்கையில சமஷ்டி என்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு அது பேய பார்க்கிற மாதிரி இருக்கு. ஒற்றையாட்சி என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு பிசாச பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஒற்றையாட்சி, சமஷ்டி என்ற சொற்பதங்கள் இலங்கை அரசியலுக்கு எடுபடாது என நாங்கள் யதார்த்தமாக யோசிக்கின்றபடியினால் அப்ப நாங்கள் மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இதை முன்வைத்தனாங்க. அதற்கு இதுவரை தென்னிலங்கையில எந்த எதிர்ப்பும் இல்லை. அப்ப எங்களுடைய அரசியல் இலக்கு மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அப்ப இதை அடையிறதுக்கான வேலை திட்டமாக
தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், மற்ற தேசிய நல்லிணக்கம், இதற்கூடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றதை முன்வைத்து அதோடு சேர்த்துத்தான் இந்த 3 ஆணாக்களையும் நாங்கள் முன்வைத்தாங்க. அந்த வகையில் இந்த விரலுக்கு தக்கின வீக்கம் என்ற வகையில் எங்களோட அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த 3 ஆணாக்கள்லையும் நாங்கள் எங்களுடைய பதிவை, எங்களுடைய பங்கை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அரிசி பிராண்டுக்கு அந்த இதுகள் உங்களோட கலைக்கிற நேரத்தில் நான் அந்த இதில் குழந்தை கூட காட்டி இருக்க வேணும் என்று யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதை கொண்டுறே இல்லை. அப்போ அதில் அந்த 3 ஆணாக்கள்லே இளமக்கள் ஜனநாயக கட்சியாக நாங்கள் அரசியல் உரிமையாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம், நாங்கள் பல இதுகளை செய்திருக்கிறோம். இதில் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக முன்னாள் பதிவாளராக இருந்த திரு ரெஜினோல்ட் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கும் தெரியும். ஒன்று இந்த கிளிநொச்சியில் அறிவியல் நகர் 78ஆம் ஆண்டு 1978ஆம் ஆண்டு பேராசிரியர் துர்ராஜா இருந்தவர். அவருடைய காலகட்டத்திலே இருந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பொறியியல் பீடம் தேவை என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அது வருமானமே கோரிக்கையாக கோஷமாகத்தான் இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டில் தான் நாங்கள் அதை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். பொறியியல் துறை உங்களுக்கு தெரியும். கிளிநொச்சியில் அறிவியல் நகர் என்ற ஒரு கட்டிட அமைப்பு இருந்தது. அது முதல் புலிகள் அமைப்பினுடைய பாசறையாக செயல்பட்டிருந்தது. பிறகு கிளர்ச்சி மாவட்டம் அரச படைகளால் விடுவிக்கப்பட்ட பிறகு அது அரச படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கள் இருந்தது. அப்போ அன்றைக்கு இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகம் வசந்தி அரசரட்னம் அவர்களோடது தலைமையில் இருந்த அந்த அன்றே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கா அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை விடுத்தவர் அந்த அறிவியல் நகரை தங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு பெற்றுத்தர சொல்லி அவரும் ஓமண்டிட்டு அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு போய்க்கல. இராணுவம் பெற்றது, அரசாங்கம் எல்லாம் அதை மறுத்துட்டு இராணுவம் சொல்லி போட்டது. அது ஏற்கனவே புலிகளுடைய பாசறையாக இருந்தது. ஆனால் நாங்கள் அதை விடுவிச்சிருக்கிறோம். ஆனால் தங்களுடைய பாசறையாக அதை செய்விக்க வேண்டும். அதை விட கொடுக்க முடியாது. ஆனால் 2013ஆம் ஆண்டு அந்த அந்த பட்டாதிபதிகள் என்ன கொழும்புல சந்திச்சவர் 8-9 பேர் என்று நினைக்கிறேன். அரசி எங்களுடைய துணைவேந்தர் வசந்தி அரசரட்டனுடைய தலைமையில் அப்போ எங்களுடைய பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். நீங்கள் அதை பெற்று தந்தால் யாழ் பல்கலைக்கழகம் உங்களுக்கு பின்னால் நிற்கும் என்றதை சொன்னேன். அப்போ நான் அவருக்கு சிரித்து போட்டு சொன்னேன், யாழ் பல்கலைக்கழகம் பின்னால் நிற்குதோ முன்னால் நிற்குதோ என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் எனக்கு இது சம்பந்தமான ஒரு கடமை இருக்குது. இந்த யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பொறியியல் துறைகள் போன்ற துறைகளை அங்கு அமைக்க வேண்டும் என்ற வகையில் அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவரோட கதைத்து அதை அன்றைக்கு நாங்கள்லாம் அதை விடுவித்து கொடுத்தனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு முதலோ பல்கலைக்கழகம் முன்னுக்கும் இருக்க இல்லை, பின்னுக்கும் இருக்க இல்லை. இப்போ அதுபோல நாங்கள் பல விடயங்களை இதில் எல்லாம் எங்களுடைய ரெஜினோல்ட் கதை கேட்கல. பல வேலை வாய்ப்பு தன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்தெல்லாம் சொன்ன இருக்கலாம். எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா நான் என்னுடைய கடமையாகத்தான் நான் இவற்றையெல்லாம் செய்து வந்த நான் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய சுயலாப அரசியல் அல்ல. அப்போ அன்றைக்கு நான் முன்வைத்த இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதும் இன்றைக்கு ஒரு நடைமுறை சாத்தியமானதாக சர்வதேச நாடுகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இலங்கையிலையும் கூட
எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் தங்களுடைய மனதுக்குள்ளே அதுகளை புறப்புறுத்து கொண்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி கனவேருக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அவருடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அதே போல அரசியல் உரிமை பிரச்சனைகளையும் அன்றைக்கு இருந்து நான் என்னத்தை சொல்லி வந்தேனோ அதைத்தான் நான் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் நடைமுறை சாத்தியமாக இருக்கும். ஆனால் துரவசமாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் இதை எந்த அளவுக்கு என 3/2 பெரும்பான்மையோடு இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இந்த நடைமுறை சாத்தியமானதை முன்னெடுப்பார்கள் என்பது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஜனநாயக ஊழியர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனை பேராக இருந்தவர்? மொத்தம் எத்தனை பேர்? 100. ஆனால் அதுக்கு மேலால நாங்கள் அங்கே வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தவங்க. என்னென்றால் இது நான் ஒரு சுயலாப அரசியலில் இருந்து நான் சொல்லலை. ஏனென்றால் எந்த அளவு நீங்கள் என்னோட பக்கபலமாக நிற்கின்றீர்களோ, எந்த அளவு என்னோட நீங்கள் அணி சேர்கின்றீர்களோ அந்த அளவு அது உங்களுக்கும் நீங்கள் வாழுகின்ற சமுதாயத்துக்கும் தான் அது நன்மை கிடைக்குமே ஒழிய தனிப்பட்ட முறையில் எனக்கு அது எந்த விதமான இதையும் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. எனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது. அதுக்கிடையில் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றதை ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்போ அன்றைக்கு 90ஆம் ஆண்டு நான் திரும்பி இந்தியாவிலிருந்து கொழும்புக்கு வருகின்ற பொழுது எதை முன்வைத்து வந்தேனோ அதான் இன்றைக்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கின்றது. அன்றைக்கு இருந்தவர்கள் அல்ல இன்றைக்கு இருக்கின்றவர்கள் அதை பின்பற்றி இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய விட இன்னும் நாங்கள் பல மடங்கு முன்னேற்றகரமான ஒரு சூழல்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்பதையும் கூறிக்கொண்டு சரி, அதாவது பண்டைக்கு 197 பேர் என்று சொல்லுகின்றார். ஆனால் என்னுடைய கணிப்பின்படி அது இன்னும் கூடவாக இருக்க வேண்டும். ஆனபடியினால் தலைவர் ஜலஹோபன் சொல்லியிருக்கின்றார், வருங்காலங்களில் இந்த எண்ணிக்கை இன்னும் கூடும் என்று. அது கூடுகின்ற பொழுது நீங்கள் பலம் பெறுகின்ற பொழுது நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பதை கூறிக்கொண்டு இருக்கிறதை பாதுகாத்து கொண்டு இன்னும் உங்களை வளர்த்தெடுப்பதற்கூடாக இந்த ஊழியர் சங்கத்தினுடைய அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு அதை முன்னேறுவதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் இன்று யாழ் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றிருந்தது. முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமாகிய KN டக்ளஸ் தேவானந்தா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து நீண்ட காலத்தின் பின்னர் இன்று அமைச்சர் பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வில் ஜனநாயக சங்கத்தின் கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால ஊழியர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் இந்த சங்கத்தின் நீண்ட காலமாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றவர்களும் அவர்களது பிள்ளைகளும் இன்றைய தினம் அமைச்சர் முன்னிலையில் கௌரவிக்கப்பட்டிருந்தனர். இதன்போது அமைச்சர் தன்னுடைய அரசியல் பயணம் குறித்தும்
எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் தொடர்ந்து பொதுமக்கள் முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்கள், பல்கலைக்கழகங்கள் எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த கால அரசியல் தலைமைகள் செயற்பாடுகள் மற்றும் தன்னுடைய கைது விவகாரம், அதில் நடந்த பல விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சர் இதன்போது உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களும் மற்றும் யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்க பிரதிநிதிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்ததுடன் புதிய நிர்வாக சபை ஒன்றும் இதன்போது தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.